ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக எனக்கு வந்து காக்டெயில்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, குடிக்கணும்னு ஆசை. நம்ம வந்து நார்மலாக வந்து போட்டு தண்ணி ஊற்றி குடிக்கிறதா, சரி ஒரு நாள் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். தப்பாக நினைக்காதீங்க. இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லி திட்டிக்கிறவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க, பாராட்டுறவங்க பாராட்டுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமா இல்லையான்றது தான் எனக்கு தெரிஞ்சது. நான் ஹாப்பி. சரி, ஓகே. இப்போது எலுமிச்சை பழம் கொஞ்சோண்டு எலிஜிபிள். அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா, கட் பண்ணலாம் கத்தி வச்சு, பட் ஓகே, இப்படி கூட போட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ரசம் இறங்கினா போதும். ஓகேவா? இது நம்மக்கிட்ட இருக்கிற சரக்கு இதுதான். ஜின் பிரதர், ஜின். அது அளவு மீறி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அளவோடு குடிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு ஸ்ப்ரைட் போடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி. எப்போதும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடித்தா நல்லது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோண்டு தண்ணி சரக்கு ஊற்றி அதில் இவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்க. அவங்கவுங்க விருப்பம். ஏன்னா நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் மிக்ஸ் பண்ணி தான் குடிப்பேன். நாளைக்கு ஆக்சுவலி ஐஸ் க்யூப் போடலாம். ஐஸ் க்யூப் போட்டால் கொஞ்சம் சளி பிடிக்கும். ஸ்டைலுக்காக போடலாம், பட் நாளைக்கு காலைல மூக்கு அடிப்பாயிரும், அதனால் வேண்டாம் ஐஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சியர்ஸ். சூப்பராக இருக்குது. ஓகே, எறா காஷ்மீர் போய்ட்டு இன்றைக்கி எறாவும் ஒரு பாறை பெரிய மீன் ஒரு 2000 செலவழிச்சு இருந்தாலும் ஹாப்பியாக 2 நாளைக்கு சாப்பிட்லாம். மீன் எறா வந்து இன்றைக்கே முடிச்சுட்டாங்க பசங்களும் நானும். சூப்பராக இருக்கேன். பெரிய பெரிய எறா. நல்லாயிருக்கு. ஆனால் வீட்டில் சொல்லுவாங்க, சின்ன எறா தான் டேஸ்ட்டு, நீங்கள் சின்னதாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சின்னதாக எடுத்து வருவான். இன்றைக்கி என்னமோ அங்கே போன உடனே பெரிய இறைய பார்த்த உடனே, யாராக பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நாள் சாப்பிட்லாம்னு தோணுச்சு. அதனால் பெரிய சார் இறை எடுத்து வந்துட்டான். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கிறதுனால கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பல பேர் தான். நானும் குடிக்கிறேன். எப்போதும் தெரியுமா, ஒரு 25 வருஷமாக குடிக்கிறேன். இந்த 25 வருஷமாக குடிக்கிறது வந்து லிமிட்டாக 2 பெக்கு, அது வாரத்தில் 2 நாள். ஸோ சில பேருங்க வந்து மத்தியானம் சாயங்காலம் குடிப்பாங்க. வேலையே பார்க்காம இந்த வேலை தான் பார்ப்பாங்க, குடிக்கிறது தான் வேலை. இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க சில பேருங்க. ஸோ நம்ம அப்படி இல்லை, வேலை முக்கியம். வேலைக்கு போனால் தான் சோறு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். இது மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு வேலைக்கு போகலான்னு வச்சுக்க, அப்புறம் இது பார்க்கவே முடியாது, நீ எந்த என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு தான், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் தான் என்ஜாய்மெண்ட். என்ன சொல்லுங்க? ஓகே. இப்போது நிறைய பேருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா காலத்தில் வந்து ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த காலத்திலே வந்து
எங்கள் அம்மா அப்பா வாழ்கிற நேரத்தில் வந்து 70ல் 65ல் போயிடுறாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து அப்படி தான் போனாங்க. எங்கள் அப்பா வந்து 68, எங்கள் அம்மா வந்து 63, அவங்களும் போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது நிறையா குறைஞ்சிச்சு. எக்ஸ்பைரி டேட் ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 60 தான். பட் சில பேருங்க ஆரோக்கியமாக இருந்தால், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால், எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டு லிமிட்டாக குடிச்சு லிமிட்டாக இருந்தால் லைஃப் வந்து 70 வரைக்கும் இருக்கலான்றாங்க. அது வந்து எந்த ப்ராப்ளம் வராமல், இதுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கும். டென்ஷன்ஸ், அப்செட்ஸு, ஆக்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் எப்போ போகிறாங்களோ தெரியாது. அதுக்கு டைம் இல்லை. பட் ஆரோக்கியமாக இருந்தால் இப்படி வாழலாம். இப்போ அப்படி நினச்சா 70 நினச்சிக்கோங்க. 70ல் பாதி எவ்வளோ? 35. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 45 நினச்சிக்கோங்க. அப்போ பாதிக்கு மேலே தாண்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் லைஃப் இருக்குது. இது குடித்தாலும் சாவுறா, குடிக்காமல் இருந்தாலும் சாவுறா, எப்படி இருந்தாலும் சாவ போகிறேன். அது என்னமோ எனக்கு மனசுக்கு பிடிச்சது 2 பெக்கு போட்டு வாரத்தில் 2 நாள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறது. அது ஏன் பண்ணாமல் நான் போகணும்? எப்படி இருந்தாலும் சாப்பிட்றேன். ஒரு வேளை நான் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து 70, 80, 90 இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் இன்றைக்கே நிப்பாட்டிடுவேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, டீ காஃபி கூட குடிக்க மாட்டாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. சரக்கு அடிக்காமல் சில பேர் இருக்காங்க, அவங்களும் எனக்கு முன்னாடி சத்தவங்களும் இருக்காங்க. என் கிளாஸ்மேட்ஸே இறந்தவங்க இருக்காங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட்டுக்கு டைம் தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கையை பிறந்துட்ட மனுஷனா நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து நம்ம டிவியில் வந்து ரிமோட் வச்சு நம்ம எதோ அமுக்குன்னா அது வரும். சன் டிவியாகட்டும், விஜய் டிவி ஆகட்டும், வேறு ஸ்டார் மூவி ஆகட்டும், எதோ ஆகட்டும், அந்த மாதிரி தான் நம்ம இங்கே